எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற தக்காளி கறி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. தக்காளி முளகிட்டது காரமாக இருக்கிற புளிப்பாக இருக்கிற கறியாக இருக்குது. சாதம் கூடியும் இட்லி கூடியும் தோசை கூடியும் எல்லாம் மேட்ச் ஆகும். எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 4 to 5 மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி எடுத்துருக்கு. கொஞ்சம் கறிவேப்பிலை கூடி எடுத்து வச்சுருக்கு. ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கறியை வச்சு எடுத்து வச்சிருக்கு. தக்காளி இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதுவே எடுத்துக்கோங்க, இல்லை இருந்தால் மட்டும் வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கு. வெந்தயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2-3 வரமிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் தீ வச்சிருக்கு. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு கூடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் தக்காளி பாதி வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெந்து குழஞ்சி போக வேண்டியதில்லை, பாதி வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், தக்காளி பாதி வெந்திருக்கு. தோலெல்லாம் அதிலிருந்து விட்டு வர்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள் கூட சேர்த்துருக்கு. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய்த்தூளே சேர்த்துக்கோங்க. காரம் இருந்தால் தான் இந்த ஒரு கறி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிடலாம். கூடவே நம்ம கறியை வச்சு எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் அளவுக்கு புளித்தண்ணி கூடி ஊற்றிடலாம். நீங்கள் எடுக்கிற தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்கிற புளியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக புளியாக இருந்தால் மட்டும் இந்த அளவுக்கு புளித்தண்ணி ஊற்றினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். புளி சேர்த்ததுனால உப்பு கம்மியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வத்தி கொஞ்சம் திக்காக வரும்போது 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடி சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருக்கு. 1 நிமிஷம் கூடி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறிவேப்பிலை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், பச்சையாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் இதே மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த கறி செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கிறேன் அப்படின்னா மட்டும் லாஸ்ட் இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றினா போதும். வெஜிடபிள் ஆயில் தான் கறி செய்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெஜிடபிள் ஆயில் ஊற்ற வேண்டியதில்லை. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் அது டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள் ஆயிலுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒரு சிம்பிளாக இருக்கிற தக்காளி முளகிட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.